கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். ஞானம் அடைதல்னா என்ன? அப்படியே சொல்ல. ஞானம் அடைதல்னா என்ன? கேள்வியில் அற்று போகிறது. தப்பா சொல்லிட்டணும். ஒருத்தர் கேள்வி வர கேட்குற, இப்போ ஞானம் அஞ்சிட்டா கேள்வி இல்லாமல் போயிடுமான்ட்டு. கேள்வி எப்பவுமே இருக்கும், எப்பவுமே இருக்கணும். அது பேர் தான் ஞானமே. ஞானம்னா என்ன? எதை பார்த்தாலும் கேட்கணும். அது பேர் தான் என்ன? ஆமாம். என் பிள்ளை வந்து யூனிவர்சல் பென்சில் ஒன்று வாங்கி கொடுத்தான். நான் என்ன கேள்வி கேட்பேன்னா, இது எப்படி ஆன் பண்ணுறதுன்னு கேட்பேன்னா கேட்க மாட்டேனா, அதில் போட்டுக்கிறான் டபுள் டச் பண்ணு மேலேன்னு. எதுக்கு? எதுக்கியா? ஞானம்னா என்ன? அந்த பென்சில் எடுத்து எழுத முடியும். எடுத்தோன்னே என்ன இருக்குது எனக்கு கேள்வியை? ஆன் பண்ணுறது எப்படி, சார்ஜ் எங்கே போகிறது எப்படி, போட்டு வச்சுறான் ஒரு பேப்பர் ஒன்று போட்டு. எதுக்கு? ஏயா பதில்களோடவே இருப்ப, பதில்கள் உனக்கு தெரியும். ஞானம் அஞ்சிட்டா பதில்கள் கேள்வியெல்லாம் அற்று போகாது. ஏன்? எதை எப்படி கையாளுறதுன்னு என்ன பண்ண முடியாது. நான் புதுசு புதுசாக ஒன்று அப்டேட் ஆகினேக்குது. அப்படி தானே? நான் ஞானம் வச்சுட்டு உட்காந்துக்க முடியுமா? ஒருத்தன் முடியாது. யோகம் வச்சுட்டு உட்காந்துக்கலாம். யோகம் வச்சுட்டு கடவுளி தான் வாழ்க்கை, போதும், சாப்பிட்டோம், தூங்கணும், இனி நம்ம என்ன பண்ண வேணாம், எதுவும் பண்ண வேணாம், சிவனேன்னு என்ன பண்ணுக்கலாம். அது யோகம் அடைதல் இல்லை, கிடையாது. அது யோகம் அடைதலாக மாறிச்சு. ஞானம் அடைதல் நம்ம பிரிச்சிட்டோம் அதுலேருந்து. ஏன்? வாழ்க்கையை வாடுறவனுக்கு விஷயம் என்ன தான் எனக்குது, புதுசு புதுசாக வந்து எனக்கு அப்படின்னா தான் பண்ணி அவனை நான் அப்டேட் பண்ணினே தான் இருக்கணும். புரிஞ்சுருக்கோன்னு நான் நினைக்கிறேன். அப்போது கேள்வி அற்று போகிறது இல்லை, கேள்வியை கையாள தெரிஞ்சிச்சு. கேள்வி இருக்கும், கேள்வி இல்லைனாக்கா எங்கே போகிறேன்னு ஒரு கேள்வி தான் இல்லையா? இட்லி வச்சா சாப்பிடும்போது ஒரு கேள்வி எழுந்தா இல்லையா? சாம்பாரா சட்னியா இருக்குதா இல்லையா? சாம்பார் சட்னி தாண்டி வேற என்ன இருக்குதா? இட்லிக்கு காம்பினேஷன் சாம்பார் சட்னி, வேற குருமா, குருமா, அப்புறம் வடகரி, வேற இட்லி பொடி, வேற சிக்கன் குழம்பு, வேற 8 இட்லி எறா தூக்கு, 8 இட்லி எறா தூக்கு, மீன் குழம்பு, ரசம் சிலருக்கு தான். அப்படி தானே? அப்போ காம்பினேஷன் யார் இஷ்டம்? இப்போ யார் ஞானி இதில்? இட்லிக்கு மீன் குழம்பு சாப்பிட்டோன்னா, எறா குழம்பு சாப்பிட்டோன்னா, கறி குழம்பு சாப்பிட்டோன்னா யார் ஞானி? இட்லிக்கு காம்பினேஷன் இத்தனைக்குது, இதில் யார் ஞானி? புரியுதா? யார் ஒன்றும் ஞானின்னு சொல்லிடலாம். ஆனால் எல்லோரும் யோகி ஆக முடியாது. ஏன்? இந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கணும். 3வது கண் ஒன்று விழிப்புது எனக்கு இருக்குதுன்னா யாருக்குன்னா சொன்னால் ஒத்துப்பாங்க? அதுக்கு ஒரு கண்ணாடி போட முடியுமான்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? ஆமாம் தானே? ஆனால் வந்தவங்க ஒத்துக்காமல் இருப்பாங்களா? என்ன சசி, 3வது கண் இருக்குதா? இருக்குது. எங்கே காட்டு? காட்ட முடியாது. காட்ட முடியாது, இருக்குதான். காட்ட முடியாத பேர் இருக்குதா? காட்ட முடியாத பேர் இருக்குதா? ஆமாம், இருக்குது தான். ஆனால் என்ன பண்ண முடியாது, என்னால் காட்ட முடியாது. திமிரா இல்லை, காட்ட முடியாதுயா. இருக்குது, ஆமாம் இருக்குது. ரூபா 10 ரூபாய்க்கு தான் இருக்குது. காட்ட முடியாது. திருட முடியும் யாருன்னா? அந்த உணர்வு யாருன்னா திருட முடியும்? உணர்த்துருக்கு குடிங்க வச்சுக்க முடியும்? ஏன்? கேள்வியெல்லாம் அற்று போகக்கூடாது. ஏன்? வாழ்க்கை இனிக்காது. கேள்விதான் உங்களை வாழ வைக்கிறதுக்கான காரணி. தயவு செய்து வாய முடிக்காதீங்க. எங்கே போனாலும் அமைதியாக இருங்க, கேள்வி கேட்காதீங்க. அப்படியே உணருங்கோ. என்னத்த அப்படியே உணருங்கன்னு உட்காந்து என்னத்த உணர்வீங்க? உட்காந்து மூச்சு நிற்க. நான்லாம் அப்படி தான் உட்காந்து மூச்சு நிற்பேன். என்னத்த உணருது? நீங்கள் உணர்ந்த மாதிரி ஒருத்தர் நடிப்பான் பக்கத்தில். அப்படியே என்னடா உணர்ந்த? இதெல்லாம் ஆடுறாங்க, நீ ஆடுறா என்ன? என்ன உணர்ந்தீங்களா இல்லையா? இந்த ஏமாத்துறக்கு அதெல்லாம் கிடையாது. என்ன ஆகணும்? எனக்கு உரைக்கணும். என் கேள்வி உங்களுக்கு வேலை செய்யும். இப்போ ஒரு 2 நாள்லாம் நீங்கள் யோசனை இல்லாமல் இருக்க முடியாது உங்களால். இந்த ஆள்னா கோயிலுக்கு போனால் லாஸ்ட்டில் பைத்தியன்ட்டான் நம்மளை.
நம்ம எவ்வளோ பக்தி பூர்வமாக சாமி கூப்பிட்டுருந்தோம், அதெல்லாம் கிடையாது. உன் கண்ணு தெரியலன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டானே, கேட்டனா இல்லையா? கண்ணு தெரியலன்னா என்ன ஆயிருக்கும் உன் நிலைமை? கடவுள் உன் கண்ணை தெரிய வச்சிருந்தா தான் என்ன பண்ணிக்கிற? கல்ல போய் கண்ணை தெரிய வச்ச கடவுளை கல்லா பார்க்குறிய, உனக்கு அறிவுக்கு தான் கேட்குறேன் நான். உன் கண்ணை தெரிய வச்சான்ல, அவன் யாருன்னு கேட்கணும்ல. விட்டு விட்டு கல்ல சொல்ற, மண்ணை சொல்ற, அவ்வளோ கேவலமானவனா கடவுளே? நன்றி உணர்வு உனக்கு இருக்குதான்னு கேட்குறேன் நான். அது மாதிரி கோவமாக பேசினா கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு டக்குன்னா இப்போ எமோஷனல் இன்ஃப்ளூயன்ஸ் என்ன பண்ண நம்ம கொஞ்சம் இப்படி மாற்றிப்போம், டக்குன்னு அடி தட்டி. ஆனால் கேள்வி தான், என்னை மதிக்காத ஒரு வாழ்க்கை என்ன வாழ்க்கை? என்னை மதிக்காத ஒரு வாழ்க்கை அது பேர். அவமானப்பட்டு போய் நிற்கிறியே சானே, கல்ல கையெழுத்து கும்பிட முடிஞ்ச உன்னால ஒரு மனுஷனை பார்த்து கும்பிட முடியல, இல்லை மட்டமாக பார்க்குற. கல்லை கும்பிட்ற அளவுக்கு உனக்கு தெரியும், நான் மனுஷனை எப்படி பார்க்கணும்? மதிக்கணும்ல, இல்லையே. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.